நம்பர் 3 பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டை வந்து எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில ஒரு சின்ன முடிய வச்சு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட பெரிய சைஸ் முடிய வச்சு இன்னொரு சர்க்கிள் வந்து அவுட்டர்ல மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சைஸ்ல இருக்க மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும் நம்மளுக்கு இந்த அட்டை தேவைப்படுது. பாருங்க, இப்போ நான் கட் பண்ணிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க இந்த அட்டையை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு ஓல்ட் இன்விடேஷன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது நல்ல பிரைட் கலர்ல இருக்கக்கூடிய இன்விடேஷனை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீல வாக்குல இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா லீஃப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லீஃப் மட்டும் கரெக்டா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு அதே சைஸ்க்கு அந்த மெஷர்மெண்ட், அதாவது அந்த லீஃபையே யூஸ் பண்ணி நிறைய லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இன்விடேஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கூட இந்த லீவ்ஸ் வந்து கட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே கலர், அதாவது சந்தன கலர்ல மட்டுமே கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளவு கட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த இலைகளை அழகா வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ல இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த ரிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அழகா இந்த லீஃப் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பேக் சைடு திருப்பிக்கலாம். பேக் சைடு திருப்பிட்டு ஹேங் பண்றதுக்கு மட்டும் சின்னதா ஒரு கயிறு வந்து அட்டாச் பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகா ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பேக் சைடுல வந்து ஒரு கயிறை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கியூட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வால் ஹேங்கிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.